வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு குரோமா 65 இன்ச் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கு. என்னென்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணுறோம், ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி ட்ரை பண்ண முடியும். இது என்ன மாதிரி மெத்தடில் ரெடி ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இதனோட நேச்சர் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செட்டிங்குள்ளே போயிட்டு ஒய்ஃபை ஆன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆன் ஆக ட்ரை பண்ணிட்டு அதுவே ஆஃப் ஆகுது. பார்த்தீங்களா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. பட் ஆனால் நம்மளுக்கு ஒய்ஃபைனோட நேம் எல்லாம் எதுவுமே வந்து காமிக்கல. இதுதான் இந்த டிவினோட பிரச்சனை. இப்போ இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது என்ன மெத்தடில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ரீசெட் பண்ணி பார்க்குறோம். டிவி ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ஃபைல் ஏதாச்சும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டவுட் இருக்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம இதை வந்து ரீசெட் பண்ணுறோம். ரீசெட் பண்ணுறதுக்கு செட்டிங்குள்ளே போயிட்டு டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எரேஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்துட்டு ஒரு 3 to 4 நிமிட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீஸ்டார்ட் ஆகி வரும். ரீஸ்டார்ட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து டிவி என்ன மாதிரி நம்ம வாங்குறப்ப என்ன செட்டப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பவர் ஆன் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா அது டேட்டாவை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிகிட்டு இருக்கும். எரேஸ் எவ்ரிதிங் நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் ஆன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆன் ஆகும் ரீசெட் பண்ணுறதுனால. இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆகி எரேஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் டேட்டா ஃபுல்லாக டெலீட் ஆகிட்டு நம்மளுக்கு மறுபடியும் புதுசாக வந்து டேட்டா டிவி வாங்கினப்போ என்ன கண்டிஷனில் இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். இதனோட கேட்ச் மெமரி எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ இதில் உள்ளே போகிறப்போ பேசிக் செட்டப்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிப் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். போயிட்டு இதனோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த செட்டப் ஸ்டேஜ்லேயே வந்து ஒய்ஃபைனோட நேம் எல்லாமே கேட்கும். நம்ம நார்மலாக டிவி செட்டப் பண்ணுறப்பவே அந்த ஸ்டேஜில் ஒய்ஃபை காமிச்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த இதுலேயும் ஆன் ஆகலை, ஒய்ஃபை டிடெக்ட் ஆகலை அப்படின்னா மேபி சாஃப்ட்வேர் இல்லை ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளூடூத் ரிமோட் அப்படிங்கிறனால ப்ளூடூத்தும் ஒய்ஃபையும் டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒரே ஏரியாவில் இருந்து தான் பிரிஞ்சு வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இப்போ ப்ளூடூத் ரிமோட் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு இந்த அடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து ரிமோட்டை வந்து பேர் பண்ண சொல்லித்தான் நம்மளுக்கு வந்து கேட்குது பார்த்தீங்களா. இதில் பேரிங் ஆப்ஷன் ஒவ்வொரு ரிமோட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ இந்த ரிமோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் ஆப்ஷன்ஸை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லி போட்டிருக்கு. நான் ஜஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து சர்ச் ஆக ஆரம்பிக்குது. குட் நாட் பி பேர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த குட் நாட் பி பேர் அப்படின்னு வரக்கூடாது. நம்மளுக்கு இது இந்த ஸ்டேஜில் வந்து கனெக்ட் ஆகி நிற்கணும். அப்படி கனெக்ட் ஆகி நிற்கல அப்படின்னாவே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எல்லாமே லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். ரிமோட் அதனால் கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறனால குட் நாட் பி கனெக்ட்னு சொல்லி வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, செலக்ட் யுவர் ஒய்ஃபை நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, ப்ளூடூத் ரிமோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு, நோ இஷ்யூ. பட் ஆனால் இங்கே வந்து ஒய்ஃபைனோட நேம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே டிடெக்ட் ஆகலை. மேபி நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஸ்டேஜ்லேயே ரெடி ஆச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நோ இஷ்யூன்னு சொல்லி வந்துடலாம். இப்போ அது பேர் ஆகுது, மறுபடியும் எக்ஸிட் ஆகுது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ். இதெல்லாமே நான் நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போயிடுறேங்க. நம்ம பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது மட்டும்தான் பிரச்சனை, மெயின் பிரச்சனை. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒய்ஃபை ஆனில் இருக்குது, பட் ஆனால் எந்த ஒரு நெட்வொர்க்குமே கனெக்ட் ஆகலை. சரி, மேபி ஆன் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம வெயிட் பண்ணுறோம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு.
மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. அப்படி ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபை நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்களா, அதுவுமே வந்து சக்ஸஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. இது வந்து மேபி இது ஹார்ட்வேர் இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ இருக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்லையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லேண்ட் கேபிள் மூலயமா இதுக்கு ஈதர்நெட் கனெக்ட் பண்ணி விட்டு சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணி விட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மேக் ஐடியோ இல்லை ஸ்கைலிங்க் ஐடியோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் நான் வந்து இப்போ இதுக்கு வந்து ஈதர்நெட் கேபிள் மூலிமா நான் வந்து நெட்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம லேண்ட் போர்ட்டில் வந்து டிவிக்கு பேக் சைடு வந்து இந்த இடத்துல வரும். நான் ஜஸ்ட்டு வந்து லேண்ட் போர்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு அதனோட லைட் இண்டிகேட்டரும் கரெக்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு இப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இருக்குங்களா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈதர்நெட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டியாக அதனோட கம்பெனி சாஃப்ட்வேரே வந்து இது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம இது சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் இந்த இதில் வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது. ஒன்றா சாஃப்ட்வேர் மேனுவலாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூஎஸ்பி வழியாக சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட்வேர் தான் நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஸ்கைலிங்க் ஐடி ஏதாச்சும் மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப்பில் போய் வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஆகாது. ஜஸ்ட்டு வந்து அதனோட நேம் மட்டும் காமிக்கும், அந்த வீடியோஸ் எல்லாமே காமிக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து எந்த விதமான வீடியோவும் ப்ளே ஆகாது. இது ஏற்கனவே நான் ஒரு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அந்த ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து வீடியோ போய் சர்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடியோ போட்டால் மட்டும்தாங்க காப்பி ரைட்ஸ் வராது. மற்றதை போட்டு ஏதாச்சும் காப்பி ரைட்ஸுன்னு வந்துருச்சுங்கன்னா அதெல்லாம் மறுபடியும் நம்மளால் ஏதோ இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்குறோம். ஓகே, நியூடெக் எலக்ட்ரானிக்ஸுக்குள்ளே போயிட்டு ஒரு வீடியோ ஏதோ ஒன்று ப்ளே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஓகே, வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஸ்கைலிங்க் ஐடியோ அல்லது மேக் ஐடியோ பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து இல்லை. மேபி ஹார்ட்வேர் சைடு மேபி இஷ்யூ ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இப்போ டேரெக்டாக வந்து ஹார்ட்வேரை கழட்டிட்டு டிவினோட பேக் சைடு டோரை கழட்டிட்டு இதனோட ஹார்ட்வேர் செக்ஷன் அல்லது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CRE065UOA02460A இருக்கிறதுலே இதுதாங்க ரொம்ப பெரிய மாடல் நம்பர் இது வரைக்கும் படித்ததுலையே. இதனோட ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமானது தான். இது வந்து SMBS போர்டு, மதர் போர்டு, தலைவன் டீகான் போர்டு. அடுத்தது இதுதான் ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரு. இந்த டிரான்ஸ்மிட்டர் தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. சாஃப்ட்வேர் மாற்றுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரை வந்து செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. வழக்கமாக இதில் எங்கேயும் கை வச்சிடாதீங்க, நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 வோல்ட் DC நிற்கும். இந்த மாடல் எல்லாம் ஹெவியாக இருக்கும். அடி வாங்கிட்டீங்க அப்படின்னா கை மேபி ரொம்ப டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து வேறு அவைலபிள் இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணுறோம், இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டரை கழட்டிட்டு வேறையை போட்டு நம்ம ஒய்ஃபை கனெக்ட் ஆகுதா ரிடக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக். இப்போ இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர்னோட மாடல் நம்பர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதெல்லாமே ரொம்ப பின் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் சேஃபாக கழட்டணும், இல்லைன்னா வந்து டேமேஜஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 5880W7 8330-1PXX அப்படிங்கிற மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட மேனுஃபேக்சரிங் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைவொர்த் தான் மேனுஃபேக்சரிங்.
ஓகேங்களா. நம்ம இதை வந்து டிரான்ஸ்மிட்டர் நம்ம கையில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாடல் நம்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 5800W76380 வெர்சன் 2.02 இதே தான். அப்படிங்கிறனால நான் இதை ஜஸ்ட் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். ஒன்ஸ் ப்ராப்பராக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ இது போடுறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 காடி இருக்கும். ஜஸ்ட் இந்த காடி மட்டும் லைட்டாக இது பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே கூந்துக்கும், வராது. இதுக்கு நார்மலாக வந்து போகக்கூடிய காம்பனண்ட் தாங்க. இது வந்து காமனாக இதில் 2-3 டிவிக்கு நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சிலது வந்து சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணியும் ரெடி பண்ணியிருக்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி மட்டும்தான் அது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர உங்கள் டிவியில் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்காம வந்து கைடன்ஸ் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் இது ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் மாற்றி விட்டாச்சு. ஜஸ்ட் வந்து இப்போ நான் டிவி வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணி ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இது என்னோட வோல்டேஜ் எல்லாமே சேம் அதே மாடல். நம்ம டிரான்ஸ்மிட்டர் மாற்றணும் அப்படிங்காட்டி வோல்டேஜ் வந்து எதுவுமே மாறி வராது, சேம் அதே சைடு தான் வரும். ஆப்போசிட் சைடு எதுவுமே வந்து வராது. மாறி வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் ஃபெயிலியர் ஆகும். அப்படி இல்லைன்னா மதர் போர்டில் அதனோட ஹார்ட்வேர் பார்ட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஹார்ட்வேர் ஒன்றா ஃபெயிலியர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒய்ஃபை டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய நம்ம ஏரியாவில் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சேம் மாடலாக இருந்தால் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா மறக்காமல் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பொசிஷன்லேயே வச்சுட்டோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் இப்போ ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்களா நம்மளோட நேம் வந்து பக்காவாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஒய்ஃபைனோட நேம். ஐயா எங்கள் ஒய்ஃபை நேம் எல்லாம் வந்து 8 டைம் 9 தாங்க. ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒய்ஃபை வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம கூகுளில் போய் யூடியூப்பில் போய் வீடியோ ஏதாச்சும் ப்ளே பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடியோவும் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெட்டு சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கைலிங்க் ஐடி எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி நம்ம ப்ளூடூத் ரிமோட் வந்து ப்ராப்பராக பேர் ஆயிடுச்சா, ஏன்னா அப்ளை வந்து நம்மளுக்கு அன்சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு தெரியுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அன்சக்ஸஸ் அந்த எரர் வரல, நம்மளுக்கு டேரெக்டாகவே வந்து சைன்இன் பண்ணுறக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து ஆட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ரிமோட் அண்ட் ஆக்சசரிஸ் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிமோட் வந்து கனெக்ட் ஆனது வந்து காமிச்சிருச்சு பாருங்கள். தேங்க்யூ. இது போன்ற டிவியினோட இன்டெப்த்தான வீடியோஸ் எல்லாம் டிவியினோட இன்டெப்த்தான திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.